எந்த விதமான பிரச்சனைகள் நிலவுகின்றன, அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த நாட்டில் பயமின்றி பேச முடிகிறதோ, எந்த சூழ்நிலையில் கருத்துக்களை சுதந்திரமாக முன்வைக்க முடிகிறதோ, எந்த காலகட்டத்தில் மனிதர்கள் யாருக்கும் பயப்படாமல் தங்களுடைய எண்ணங்களையும் உரிமைகளையும் கோரி பெறுகிறார்களோ, விமர்சனங்களை பயமில்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ, அந்த காலகட்டம்தான் வரலாற்றில் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம், சிறந்த காலகட்டம் என்று சொல்லலாம். எங்கே கருத்துக்களின் மீது ஒடுக்குமுறை இருக்கிறதோ, எங்கே கருத்துக்களின் மீது ஒரு பயம் உருவாக்கப்படுகிறதோ, அது உண்மையில் ஒரு நாட்டினுடைய ஒரு வரலாற்றினுடைய இருண்ட காலம் என்று தான் சொல்ல முடியும். வரலாற்றில் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற எல்லா காலமுமே அப்படி கருத்துக்களின் மீது ஒடுக்குமுறைகளும் அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்பது மனிதர்களுடைய சிந்தனையின் மீது படர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது. அப்படி நாம் ஒரு இருண்ட காலத்தில் வாழ்கிறோமோ என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும்படியான பல விஷயங்கள் தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அது பல்வேறு நிலைகளில் எங்கெல்லாம் ஒருபுறம் தொழில்நுட்பமும் வேறு பல தொடர்பியல் சாதனங்களும் நம்முடைய கருத்து சுதந்திரங்களை விரிவுபடுத்தி இருக்கிறது, சிந்தனை சுதந்திரத்தை, வெளிப்பாட்டு சுதந்திரத்தை விரிவுபடுத்தி இருக்கிறது என்றால், இன்னொரு புறம் அரசுகளின் உத்தரவின் பேரில் செயல்படக்கூடிய அமைப்புகளும் அந்த கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்கான பல்வேறு விதமான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இரண்டு விஷயங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, ஒரு சமீபத்தில் இந்த அவதூறு வழக்குகள் தொடர்பான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது, இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 499 500 படி ஒருவர் மீது அவருடைய கருத்துக்கள் தமக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால், அல்லது அது தன்னை அவமதிக்கிறது என்று நினைத்தால் அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடர முடியும் என்கிற ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நாடு முழுக்க தங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு எதிராக இந்த சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி வருகிறார்கள். அதுவும் இந்தியாவிலேயே எதிர்க்கட்சிகளின் மீதும் தனக்கு ஒவ்வாத ஊடகங்களின் மீதும் மிக அதிகமான அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நடப்பு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில்தான் அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சமீபத்தில் கூட தமிழக முதல்வரின் உடல்நலம் தொடர்பான கேள்விகளை தமிழக ஊடகங்கள் ஏன் மறைக்கின்றன என்று பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு இணையதளத்தில் எழுதிய கட்டுரைக்காக அவர் மீதும் அந்த இணையதளத்தின் மீதும் அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் பல கேலிக்கூத்துகள் இந்த அவதூறு வழக்குகளின் பேரில் நடந்திருக்கின்றன. ஒரு தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளரின் மீது கூட அவதூறு வழக்கு பாய்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் மிக அதிகமான அளவு அவதூறு வழக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல் அதிமுக அரசினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான காரணம், எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய சில கருத்துக்களை விமர்சிக்கக்கூடிய ஊடகங்கள் அரசினுடைய கொள்கைகளையும் நடைமுறைகளையும் பற்றியும் கேள்வி எழுப்புவதனாலேயே அவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்களை அவதூறு செய்து விட்டார் என்று ஒரு போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த அவதூறு வழக்குகள் பதியப்படுகின்றன. இந்த அவதூறு வழக்குகளினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது அரசுக்கு எதிரான, அரசினுடைய முறைகேடுகளுக்கு எதிரான குரல்கள் ஒலிக்கக்கூடாது என்பது. நீதிமன்றத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இவர்களை கொண்டு வருவதன் மூலமாக இவர்களுடைய குரல்களை ஒடுக்கிவிடலாம் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள். முக்கியமாக அரசியல் தலைவர்கள் மேல் தொடர்ச்சியான இந்த அவதூறு வழக்குகளை போடுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு புறம் ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஒரு பத்திரிகையாளரின் மீது ஒரு அவதூறு வழக்கு போடப்பட்டால் அந்த வழக்கு பல ஆண்டு காலம் நீடிக்கிறது. அவர் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. தன்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு இதற்காக அவர் செயல்பட வேண்டியிருக்கிறது. பத்திரிகைகள் மேல் போடப்படக்கூடிய அவதூறு வழக்குகளின் காரணமாக அந்த பத்திரிகைகள் பெருமளவு பணத்தை இது போன்ற வழக்குகளை வாதாடுவதற்காக செலவழிக்க வேண்டியிருக்கிறது. நக்கீரன் போன்ற இதழ்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அவதூறு வழக்குகள் போடப்பட்டு சமீபத்தில் நீதிமன்றம் அவற்றில் பல வழக்குகளை தள்ளுபடி செய்த ஒரு வரலாற்றையும் கூட நாம் பார்த்தோம். இப்படியாக பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான இந்த அவதூறு வழக்கு சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட தமிழக நீதிமன்றம் இந்த பிரிவை நீக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வாதாடுகிறது. அது மட்டுமல்ல,
மத்திய அரசும் கூட இந்த பிரிவை நீக்கக்கூடாது என்று சொல்கிறது. அதாவது இதை குற்றவிலக்காக கருதி பல ஆண்டுகள் இந்த வழக்கை நடத்துகிற போது பெருமளவிற்கு ஒரு பொருள் இழப்பு பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஏற்பட்டது என்பதுதான் உண்மை. மாறாக அவதூறு என்பது என்னவென்று திட்டவட்டமாக வரையறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தனிப்பட்ட தாக்குதல்கள், தனிப்பட்ட முறையிலான ஒரு நபர் மீது பொய் கூறுதல் போன்ற விஷயங்களுக்கு சிவில் வழக்குகளாக அவற்றை கருதி அவற்றிற்கு அபராதம் போன்ற விஷயங்களோடு அவற்றை முடித்து விடலாம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பரிந்துரையாக இருக்கிறது. மாறாக ஒரு வழக்கை பல ஆண்டுகள் நடத்தி கடைசியில் எந்த தீர்ப்பும் இல்லாமல் அந்த வழக்கை கைவிடுவது என்பது உண்மையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உளவியல் ரீதியான ஒரு சித்திரவதையை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அரசாங்கம் அரசு வழக்கறிஞரை கொண்டு யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வழக்குகளை வேண்டுமானாலும் போடலாம் என்கிற ஒரு சூழ்நிலை என்பது அரசாங்கத்தின் கையில் இந்த அவதூறு வழக்கு என்பது ஒரு கொடூரமான ஆயுதமாக மாறிவிட்டது என்பதை தான் காட்டுகிறது. இப்படி அவதூறு வழக்குகளின் மூலமாக ஊடகங்களையும் எதிர்க்கட்சிகளையும் ஒடுக்குவது ஒரு இன்னொரு புறம் என்றால், இதற்கு மாற்றாக இருந்தவை சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக் போன்றவை. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு ஒரு புதிய பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஃபேஸ்புக் போன்றவற்றில் யார் வேண்டுமானாலும் தங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு இயங்கலாம் என்கிற ஒரு சுதந்திரம் இருந்தது. அந்த சுதந்திரம் என்பது இந்தியா உட்பட பல நாடுகளில் மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் உண்டு. அதாவது அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பிற்கோ நேரடி ஒடுக்குமுறைக்கோ ஆளாகாமல் இருப்பதற்காக மாற்று பெயர்களில் மறைந்து கொண்டு இது போன்ற ஒரு கருத்துக்களை, சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை சொல்வது என்பது பரவலாக இருக்கிறது. பல நாடுகளில் மிகப்பெரிய புரட்சிகள் வெடிப்பதற்கு, ஒடுக்குமுறை ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சிகள் வெடிப்பதற்கு கூட இந்த ஃபேஸ்புக் இணையதளங்கள் பெரிதும் உதவி இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இப்படி மாற்று பெயர்களில் இருப்பவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக மாற்று பெயரில் இயங்கக்கூடியவர்களை, அவர்களுடைய கணக்குகளை, ஃபேஸ்புக் கணக்குகளை முடக்கக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஃபேஸ்புக் நிர்வாகம் அந்த போக்கை ஆரம்பித்து இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. இதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லோருமே அவர்களுடைய சட்டபூர்வமான ஆவணங்களின் அடிப்படையிலான ஒரு பெயரில் தான் அவர்கள் இயங்க வேண்டும், கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது அவர்கள் அனைவரையுமே அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம், அவர்களை நேரடியாக சட்ட ரீதியான வழக்குகளுக்கு உட்படுத்துவதற்கான ஒரு விஷயம் என்று எனக்கு தோன்றுகிறது. இது உண்மையிலேயே ஒரு மைய நீரோட்ட ஊடகங்கள் ஏற்கனவே அவதூறு வழக்குகள் போன்ற விஷயங்கள்னால் பெரும் ஒடுக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களையும் இப்படி முடக்குவது என்பது நிச்சயமாக இந்திய அரசு தனிநபர்களினுடைய ஒரு சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு முயற்சியில் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களுக்கு அது ஆலோசனை வழங்குகிறதோ என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில பேர் அதை ஒரு தவறாக பயன்படுத்தினால் கூட அவர்கள் தவறாக அதை பயன்படுத்துகிறார்கள். மாற்று பெயர்களில் போலி அடையாளங்கள் இருக்கிறவர்கள் தவறாக பயன்படுத்தினால் கூட இந்த சுதந்திரம் என்பது பலருக்கும் சாதகமான முறையில், ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்பட்டிருப்பதால் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான நம்முடைய குரல்கள் எல்லா தளங்களிலும் விரிவடைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.